السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ரமலான் தனது எண்ணற்ற பர்க்கத்துகளை எடுத்து கொண்டு வந்தது. எவர்கள் அதன் உண்மையை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் அதிலிருந்து பயனும் அடைகிறார்கள். நிறைய பேரிடமிருந்து எனக்கு கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாட்களில் நாங்கள் ஃபர்லான இறை வணக்கங்களை மிக சிறந்த முறையில் செய்ததுடன் உபரி வணக்கங்களையும் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. திருக்குரான் மற்றும் ஹதீஸ்களின் தர்சுகள் கேட்பதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. தராவி தொழுகை தொழுவதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. பிறகு தஹஜ்ஜுத் தொழுவதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதேபோன்று திருக்குரானை முழுமையாக ஓதி முடிக்கவும் வாய்ப்பு கிடைத்தது. எழுதுபவர்கள் இதனையும் எழுதுகிறார்கள். வியத்தகு நிலைமைகள் அந்நாட்களில் காணப்பட்டன. அந்த நாட்களில் ஆன்மீக ரசனைகளை அனுபவிப்பதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுதலுக்கும் அல்லாஹுடைய அருள்களை பெறுவதற்கும் ஆன்மீகமான முறையில் இன்பத்தை பெறுவதற்கும் கூட வாய்ப்பு கிடைத்தது. ரமலானில் அந்த பர்க்கத்துகளை சேகரிப்பதற்கு எமக்கு வாய்ப்பு கிடைத்தது. அல்லாஹ் தஆலா உடைய இருப்பின் மீது நிச்சய உறுதி கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அல்லாஹ் தஆலா முழுக்க முழுக்க தனது அருளால் மட்டுமே எங்களுடைய எந்த சிறப்புகளின் காரணமாகவும் அன்றி இந்த காட்சிகளை காட்டினான். இந்த நிலையை உருவாக்கி தந்தான். மேலும் எழுதுகிறார்கள், தாங்கள் துஆ செய்யுங்கள், இந்த நிலை எங்களிடம் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். எந்த ஆன்மீக ரசனைகளிலிருந்து அல்லாஹ் தஆலா எம்மை அருள் பெற வைத்தானோ அதனை எமது எந்த அலட்சியம், பலகீனம், தடுமாற்றம், எமது ஏதாவது வீண் செயல்கள், எமது ஏதாவது ஒரு கர்வம், எமது ஏதாவது விரும்பத்தகாத செயல்கள், அல்லாஹ் தஆலாவின் உரிமைகள் அல்லது அடியார்களின் உரிமைகளை நிறைவேற்றாததன் காரணத்தாலும் நாங்கள் இந்த நாட்களில் எதனை பெற்றோமோ அதன் அருள்களை இழப்பவராகிவிடக்கூடாது. இந்த எல்லா அருட்களையும்
இந்த மாதத்தில் எமக்கு கிடைத்த பர்க்கத்துகளையும் வீணாக்குபவராகி விடக்கூடாது. இந்த எல்லா பர்க்கத்துகளையும் நாங்கள் நிரந்தரமாக பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் தமது விருப்பத்தை வெளிப்படுத்தியது போன்றே உண்மையிலேயே ரமலானில் இருந்து அருள் பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்துள்ளார்களோ அவற்றில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துவிட்டாலும் அல்லாஹ் தஆலா முழுக்க முழுக்க தனது அருள் மற்றும் மன்னிப்பை வழங்கியவாறு அவர்கள் செய்த முயற்சிகளுக்காக அருள் புரிவானாக. அவர்கள் ரமலானில் ஏதாவது ஒரு வடிவில் அவனது ரஹ்மத்தின் காரணத்தால் பெற்ற வெகுமதிகளை நிரந்தரமாக தொடரச் செய்வானாக. எவர்கள் உயர் தகுதியை பெற்றுவிட்டார்களோ அவர்களும் அந்த தகுதியை அதிகமாக்கிக் கொண்டே செல்வார்களாக. சாதாரணமாக முயற்சித்தவர்களின் முயற்சிகளுக்காகவும் அருள்களை பொழிந்தவாறு தமது பாதங்களை முன்னேற்றத்தின் பக்கம் வருங்காலத்திலும் வைத்துக்கொண்டே செல்வார்களாக. ஆனால் ஒவ்வொருவரும் தாமுமே இதற்காக துஆ செய்ய வேண்டும். நமது அடிகள் பின்னால் போய்விடக்கூடாது, மாறாக முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். முயற்சியும் செய்து கொண்டிருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் உரிமைகள் மற்றும் அடியாரின் உரிமைகளை நிறைவேற்றுவதில் சென்றடைந்துள்ளோமோ அதிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்கிவிட வேண்டாம். பின்வாங்குவதன் பக்கம் ஒருபோதும் சென்றுவிட வேண்டாம். அடிகளை தேங்கிவிட முயற்சிக்காததோடு அல்லாஹ்விடம் வாய்ப்பை கேட்டவாறு மென்மேலும் முன்னேறுவதற்கு தத்தமது வட்டத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காக துஆவும் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா அதற்காக வாய்ப்பு தந்து கொண்டிருப்பானாக. அல்லாஹ் தஆலா பல்வேறு வழிகளில் அடியார்களுக்கு துஆவின் பக்கம் கவனமூட்டியுள்ளான். அவன் கூறினான், நான் உங்கள் அருகில் வருகிறேன். இதில் அவன் உங்களிடம் ரமலானை மட்டும் குறிப்பிடவில்லை, மாறாக கூறினான், எவர் நிம்மதி இழந்து நிலை குலைந்து போய் துஆ செய்தவாறு வருகிறாரோ நான் அவருடைய துஆவை கேட்கிறேன். இந்த வகையில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூஅ. நிம்மதி இழந்தவரின் துஆவை அவர் அழைக்கும் போது கேட்பவர் யார்? அவரது துன்பத்தை அகற்றுபவன் யார்? மேற்கொண்டு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இலாஹுன் மஅல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் இருக்கின்றானா? இவை அனைத்தையும் செய்யக்கூடியவன். அதாவது அல்லாஹ் மட்டுமே நெருக்கடிக்குள்ளானவரின் துஆவை கேட்கிறான், அவரது கஷ்டத்தை அகற்றுகிறான். ஒருவர் நிலைகுலந்த நிலையில் அவனை அழைக்கும் போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் இந்த வசனத்தை சான்று காட்டி கூறுகிறார்கள். இறைவன் திருக்குர்ஆனில் ஓரிடத்தில் தன்னை கண்டறியும் ஓர் அடையாளமாக இவ்வாறு கூறியுள்ளான், உங்கள் இறைவன் எத்தகைய இறைவன் என்றால் அவன் நிலை குலைந்து போய் துஆ செய்பவரின் துஆவை கேட்கிறான். பிறகு ஓரிடத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்கள் துஆவை கேட்பேன். ஆகவே எந்த அளவுக்கு ஆன்மீக ரசனைகளை பெற்றாரோ, எவர் அல்லாஹ்வை நெருங்கினாரோ, துஆவின் கபூலியத்தின் காட்சியை கண்டாரோ அவர் அதனை நிரந்தரமாக பெற முடியும். அவன் நமது பலகீனங்களெல்லாம் இருந்த நிலையிலும் ரமதானில் எத்தகைய துஆவின் கபூலியத்தின் மற்றும்
நெருக்கத்தின் காட்சியை காட்டினான் என்றால் அது ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே ஆகும், நமக்கு ஒரு கருத்தை கவனமூட்டுவதற்காகவே ஆகும். அது என்னவென்றால், நான் உங்களுக்கு நெருக்கத்தினை வழங்கினேன், இதனை நிரந்தரமாக நிலைக்கச் செய்ய முயற்சி செய்யுங்கள் என்பதாகும். அவர் ரமதான் மாதத்தில் மட்டுமே அருகில் வருவான் என்றும், அல்லது ஒரு மனிதன் அமல் செய்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அவருக்கு ரமதான் மாதத்தில் தான் நெருக்கத்தை வழங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இந்த மாதம் அல்லது நாட்கள் குறிப்பாக்கப்பட்டுள்ளன எனில் அது உங்களுக்கு கவனமூட்டுவதற்காகவே. அதன் மூலம் ஒட்டுமொத்த அளவில் இதன் பக்கம் கவனம் ஏற்படுகிறது. அதனால் பலகீனமான மக்களும் இதன் பக்கம் கவனம் செலுத்துவர் என்பதற்காகவே. அதுவன்றி இன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன் என்ற பிரகடனம் எல்லா காலத்துக்கும் உரியதாகும். நான் எப்போதும் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன், வாருங்கள் எனது நெருக்கத்தில் இணைந்து பயன்பெற்று கொண்டிருங்கள். ரமதானில் ஒட்டுமொத்த அளவில் என் பக்கம் வரவும் என் நெருக்கத்தை பெறவும் முயற்சி செய்கிறீர்கள். எனவே நான் எனது சிறப்பான கருணையின் கீழ் எனது பர்க்கத்தை அதிகமாக்கி தருகிறேன். அதுவன்றி துஆவின் பக்கம் கவனமூட்டியவாறு அவனது நெருக்கத்தின் வழிமுறைகளை கூறியவாறு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது இறைவன் இரவின் நடுப்பகுதியில் அடியாருக்கு மிகவும் அருகில் வருகிறான். உங்களால் முடிந்தால் இந்த நேரத்தை இறைவனை நினைவு கூறுபவர்களில் சேர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே ரமதானின் நாட்களில் பெரும்பாலானவர்களுக்கு உபரி வணக்கங்கள் செய்யும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதற்காக அவர்கள் முயற்சி செய்தால், இரவில் உறுதியான எண்ணம் வைத்தவாறு உறங்கினால் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த நெருக்கத்திலிருந்து எப்போதும் பயனடைய முடியும். அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கம் ஏற்படும் போது மனிதன் அல்லாஹ் தஆலாவுடைய அடைக்கலத்தில் வந்து விடுகின்றான். இந்த நெருக்கம் கிடைக்க காரணம் இரவின் துஆவுடன் பகலின் வேளையிலும் கூட இறைவனின் வணக்க வழிபாடுகளில் அவருடைய காலம் கழிகிறது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை ஸிக்ர் செய்வதில் கவனமூட்டியவாறு மிகவும் எச்சரிக்கை செய்யும் வார்த்தைகளில் கூறினார்கள், ஸிக்ரே இலாஹி செய்பவர், இறைவனை ஞாபகம் செய்பவர் மற்றும் இறைவனை ஞாபகம் செய்யாதவர் ஆகியோரின் உதாரணம் உயிருள்ளவருக்கும் இறந்தவருக்கும் உள்ள உதாரணமாகும். ஆகவே இந்த வாழ்வின் ஆயத்தங்களை அல்லாஹ் தஆலா முழு வாழ்விலும் வைத்துள்ளான். நெருக்கத்தின் ஏற்பாடுகளையும் வருட முழுமைக்குமாக ஆக்கி வைத்துள்ளான். துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஏற்பாடுகளை எல்லா நேரத்திலும் தான் ஆயத்தப்படுத்தியுள்ளான். வெறும் சில நாட்களுக்காக தன்னை வரையறைக்குட்படுத்தி கொண்டு மற்ற நாட்களில் இறைவன் பக்கம் கவனம் செலுத்தாமல் இருப்பது மனிதனை இறந்தவனாக்கி விடுகிறது. நாம் உண்மையான வாழ்வை பெறுவதென்றால் பிறகு வருடத்தின் மற்ற மாதங்களிலும் இறைவனை நினைவில் கொள்வது அவசியமாகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு கட்டளை இட்டார்கள்.
இந்த வகையில் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். ஜிக்ர் என்பதன் பொருள், அதனை இவ்வாறு கருதுங்கள், ஒரு மனிதனின் எதிரி மிகவும் வேகமாக அவனை பின்தொடர்ந்து வருகிறான். எந்த அளவுக்கு என்றால், அந்த மனிதன் ஓடிப்போய் ஓர் உறுதி வாய்ந்த கோட்டையில் அடைக்கலம் புகுந்து எதிரியின் கையில் இருந்து தப்பிவிட்டான். அதுபோன்று மனிதனும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்தால் ஒழிய ஷைத்தானிடமிருந்து விடுதலை பெற முடியாது. அல்லாஹ் தஆலா நம்மை குறிப்பான நாட்களை சார்ந்து நிற்க விடவில்லை. மாறாக இன்னி கரீப் என்ற பிரகடனம் எப்போதும் எல்லா இடத்திலும் உள்ளது. அவனது உறுதியான புகலிடம் எல்லா இடத்திலும் உள்ளது. எப்போதும் ஒரு மோமீனுக்கு அடைக்கலம் தர அந்த வாசல் திறந்துள்ளது. ஷைத்தானை தடுக்கவும் அல்லாஹுடைய அடியார்களை ஷைத்தானிடமிருந்து தப்புவிப்பதற்காகவும் எப்போதும் அல்லாஹுடைய தயார் நிலையில் இருக்கிற பாதுகாவலர்கள் அந்த இடங்களில் நிற்கிறார்கள். மனிதன் தான் தனது அறிவீனத்தை பயன்படுத்தி தனது எதிரியிடமிருந்து தப்பி அல்லாஹுடைய புகலிடத்திற்கு வருவதற்கு பதில் ஆபத்தான பாதையில் செல்ல தொடங்கிவிடுகிறான் எனில் அது மனிதனின் தவறாகும். அது அவனது மதியினம் மற்றும் குறைமதியின் உச்சகட்ட நிலையாகும். ஆகவே ரமலானில் இந்த பாதுகாப்பான புகலிடத்திற்கு வருவதற்கும் இந்த உறுதியான கோட்டைக்குள் வருவதற்கும் முயற்சித்துள்ளோம். நமது பணியாவது இந்த அடைக்கலத்தில் இருப்பதற்கு எல்லா எச்சரிக்கை உணர்வையும் பயன்படுத்த வேண்டும். நாம் ஏதாவது எச்சரிக்கை இன்மையின் காரணத்தாலோ பொருட்படுத்தாமையின் காரணத்தாலோ நாம் அந்த கோட்டையிலிருந்து வெளியேறி நமது மோசமான எதிரியின் கையில் மாட்டிக்கொள்கிறோம். எனவே துஆ மற்றும் நன்மைகளை செய்வதன் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்துவது எல்லா காலத்திலும் அவசியமாகும். அதன் மூலம் நாம் எப்போதும் அல்லாஹ் தஆலா தந்த அடைக்கலத்தில் வாழ வேண்டும். துஆ மற்றும் இறைவனை ஞாபகம் செய்வதில் அழுத்தம் தர வேண்டும். நமது துஆ எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு நாம் துஆ செய்ய வேண்டும், இதனை பற்றி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா மிகவும் தேவையற்றவன். எதுவரை மிக அதிகமாகவும் மீண்டும் மீண்டும் உருக்கத்துடனும் துஆ செய்யப்படுவதில்லையோ அதிக அளவில் செய்வதும் அவசியம், உருக்கமும் அவசியம். அது இல்லை என்றால் அவன் பொருட்படுத்த மாட்டான். கூறுகிறார்கள், பாருங்கள், ஒருவரது மனைவி அல்லது குழந்தை நோயுற்றுள்ளது அல்லது ஒருவர் மீது கடும் வழக்கு வந்துவிட்டது. இதற்காக அவர் எவ்வளவு உருகி விடுகிறார். ஆகவே துஆவிலும் எதுவரை உண்மையான துடிப்பும் உருக்க நிலையும் உருவாகவில்லையோ அதுவரை அது தாக்கமற்ற வீணான செயலாகும். ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உருக்கம் நிபந்தனையாகும். கூறுகிறார்கள், நிலைகுலைந்த நிம்மதியற்ற நிலை உருவாக வேண்டும். மனிதன் வெறுமே வாயினால் சொல்வதல்ல, மேலோட்டமாக அல்ல, மாறாக அதில் ஒரு நிலைகுலைந்த நிம்மதியற்ற நிலை உருவாக வேண்டும். பிறகு கூறுகின்றார்கள், அன்னார் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அன்னார் இதனையும் ஒரு நிபந்தனையாக்கி உள்ளார்கள். எதற்காக மனிதன் துஆ செய்கிறானோ, எதற்காக உள்ளத்தில் வேதனை இருக்கிறதோ
அவ்விஷயத்தில் மனிதன் தனக்காக துஆவை செய்யத்தான் செய்கிறான், மிகவும் வேதனையுடன் செய்கிறான். அதே போன்று ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஒருவர் தனது மனைவி மக்களுக்காக அவர்களின் துன்பத்தின் வேளையில் மிகவும் வலியுடன் துஆ செய்கிறார். ஆனால் நமது பணியான இதுவும் ஒரு மூமினுடைய பணியே ஆகும். அவர் இந்த தனது சொந்த வட்டத்தை விட்டு வெளியில் வந்து ஜமாத்திற்காகவும் மிகவும் துஆ செய்ய வேண்டும், முஸ்லிம் உம்மத்திற்காகவும் மிகவும் துஆ செய்ய வேண்டும், தத்தமது நாட்டிற்காகவும் துஆ செய்ய வேண்டும். உலகில் மிகவும் ஆபத்தான சூழ்நிலை உருவாகியுள்ளது, அது அகல்வதற்காகவும் துஆ செய்ய வேண்டும். உள்ளத்தில் வேதனையுடன் எழும் துஆவாக அது இருக்க வேண்டும், வெறும் மேலெழுந்த வாரியான துஆ அல்ல. ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறியுள்ளார்கள், எனது மார்க்கமாவது துஆவில் எதிரிகளை கூட வெளியில் வைக்கக்கூடாது. துஆ எந்த அளவுக்கு பரந்ததாக இருக்குமோ அந்த அளவுக்கு துஆ செய்பவருக்கு பயன் இருக்கும். துஆவில் எந்த அளவுக்கு கருமித்தனம் காட்டுவாரோ, குறைபாடு வைப்பாரோ, அந்த அளவுக்கு அவர் இறை நெருக்கத்தை விட்டு தூர விலகி கொண்டு செல்வார். ஆக அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு இதுவும் ஒரு வழியாகும். மனிதன் தனது சொந்த விவகாரங்களுடன் மட்டும் நின்றுவிடக்கூடாது, மாறாக தனது துஆவை பரந்ததாக்கவும் வேண்டும். இக்கால சமூகத்தில் உலகம் எந்த அளவுக்கு நெருங்கி உள்ளதென்றால், மற்றோருக்காக துஆ செய்வதால் மனிதனுக்கு சொந்த பயனும் கிடைக்கிறது. அதாவது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நற்கூலி பெறுவதுடன் வெளிப்படையான உலகியல் பயனும் அடைகின்றான். ஆகவே முதலில் ஒருவர் தனது நிரந்தரமான துஆவில் ஜமாத்தையும் இணைத்து கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு அஹ்மதிக்கும் கடமையாகும். அவர் ஒட்டுமொத்த அளவில் ஜமாத்தையும் தமது துஆவில் இணைத்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தானின் ஜமாத் நிலைமையை ஒவ்வொருவரும் அறிவீர்கள். கடந்த நாட்களில் ஏதாவது ஒரு வழக்கு அல்லது வேறு ஏதாவது முறையில் ஜமாத்திற்கு நெருக்கடி கொடுக்கும் நடவடிக்கைகள் சில அரசாங்க அதிகாரிகளின் தரப்பிலிருந்து அல்லது மௌலவிகளின் தரப்பிலிருந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இவர்களின் விஷமங்களிலிருந்து ஒவ்வொரு பாகிஸ்தான் அகமதிகளையும் பாதுகாப்பாக வைப்பானாக. அதே போன்று நாட்டின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்றால், அரசும் கூட தன் தரப்பிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக சிறுபான்மையினர் சில பலகீனமானவர்களை அல்லது அறிவு சார்ந்த மக்களை இன்னும் வேறு வழிகளில் பல்வேறு அமைப்புகள் மூலமாக அல்லது பல்வேறுபட்ட மக்கள் மூலமாக அல்லது தாக்குதல் மூலமாக சேதம் விளைவிக்க முயற்சி செய்யலாம். பிறகு தானே அத்தகைய செயல்களை செய்ய வைத்துவிட்டு பிறகு சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதன் பேரில் மேலும் சில சட்டங்களை இயற்றவும் செய்வர். தமது விருப்பத்திற்கு செயல்பட வசதியாக சட்டங்களை போடுகின்றனர். அதன் மூலம் தமது நாற்காலிகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவ்வாறு செய்கின்றனர். அத்தகைய செய்திகளும் ஊடகங்கள் மூலம் வெளிவருகின்றன. அதில் எவ்வளவு உண்மை என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். ஆனால் அத்தகைய சூழ்ச்சிகளை கடந்த காலத்திலும் அரசுகள் செய்து வந்துள்ளன. எனவே துஆவுக்கு குறிப்பான தேவை உள்ளது. பாகிஸ்தான் அகமதிகள் அங்கு வசிப்பவர்கள் குறிப்பாக துஆ செய்ய வேண்டும். நான் முன்னரும் பலமுறை கூறிவிட்டேன், துஆவில் இருக்க வேண்டிய எழுச்சி உருக்கம் இல்லை. எனவே இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். துஆவை தவிர வேறு முயற்சிகளை பொறுத்தவரையில் நாம் முன்னரும் கூட சட்டத்தை கையில் எடுத்ததில்லை.
பழி வாங்கியதில்லை, வருங்காலத்திலும் செய்யப்போவதில்லை. ஆனால் துஆவின் ஆயுதம் உள்ளது, அதனையே நாம் எப்போதும் பயன்படுத்துகிறோம். ஜமாத்தை ஒழிப்பதற்கு இம்மக்கள் தீட்டும் சதியில் இருந்து அல்லாஹ்வே எப்போதும் பாதுகாத்து வருகின்றான். அல்லாஹ் தாலா இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்திலும் பாதுகாப்பான். காப்பாற்றுவது மட்டுமில்லை, மாறாக ஜமாத் முன்னேற்றத்தின் பக்கம் விரைவாக அடியெடுத்து வைக்கவும் செய்யும் இன்ஷா அல்லாஹ். இதுபோன்று அல்ஜீரியாவிலும் ஜமாத்துக்கு எதிராக திட்டமிட்டு நடவடிக்கைகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் அங்குங்கு ஒரு சிலரை தவிர எல்லா அஹ்மதிகளும் உறுதியாக தமது ஈமானில் நிலைத்து நிற்கிறார்கள். எனக்கு எழுதவும் செய்கிறார்கள், நாங்கள் புதிய ஜமாத்து தான், 10 வருடங்களுக்கு முன்னர் புதிதாக நிலை பெற்றுள்ள ஜமாத்து தான். ஆனால் தியாகம் செய்யும் எமது வரலாறு பழைய ஒன்றுதான். எனவே நாங்கள் தியாகம் செய்து கொண்டிருப்போம். இப்போது உண்மையை பெற்றுவிட்டோம், பிறகு ஏன் நாங்கள் தியாகம் செய்யாமல் இருப்போம்? அங்குள்ள அரசுக்கு புரியவில்லை இவர்கள் எத்தகைய மக்கள். இவர்கள் கடுமையான எதிர் நடவடிக்கையில் இறங்கவும் இல்லை, தமது ஈமானில் இருந்து திரும்பவும் செய்வதில்லை. ஆண்கள் பெண்கள் எல்லோருமே தண்டனையை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள், ஆனால் தமது ஈமானில் இருந்து விலக தயாராக இல்லை. இவை அனைத்திற்கும் காரணம் அஹ்மதிகளிடம் துஆ என்ற ஆயுதம் உள்ளது. அல்லாஹ் தாலாவின் அருளின் மீது உறுதி இருக்கின்றது. இந்த சோதனை காலம் ஒரு நாள் முடிந்துவிடும் என்பதிலும் அவர்கள் உறுதி கொள்கின்றார்கள். அல்லாஹ் தாலா நிச்சயமாக நமது துஆவை கேட்பான் என்று உறுதி கொள்கின்றார்கள். அல்லாஹ் தாலா எல்லா ஆற்றல்களின் உரிமையாளன், உறுதியான ஆதரவும் ஆவான். அவனுடன் ஒன்றிவிட்டால் அவன் உறுதியான ஆதரவாக ஆகிவிடுகின்றான், அவனது அடைக்கலமாகிவிடுகின்றான். நமது இறைவன் எல்லா அரசுகளை விடவும் உயர்ந்த ஸ்தானம் வகிப்பவன். அவன் தேவையற்றவன். உலகியல் அரசுகளும் சக்திகளும் அவன் முன்னால் ஒரு சிறு எறும்புக்கு கூட சமமில்லை. எனவே நமது இறைவன் இந்த அளவுக்கு மகிமை பொருந்தியவனாக இருக்கும் நிலையில் நமக்கு எந்த பயமும் இல்லை. ஆம், சோதனை காலம் வருகிறது, சில தியாகங்கள் செய்ய வேண்டி வருகிறது. ஆனால் இறுதி வெற்றியும் வாகையும் இறைவன் எவர்களுடன் இருப்பானோ அவருக்கே. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வே தனது அடைக்கலத்தில் ஜமாத்தை எடுத்து கொண்டான் என்பதனை ஜமாத் அஹ்மதியாவின் வரலாறு கூறுகிறது. எதிரிகள் செயலிழந்து போய்விட்டனர். ஆகவே தேவை என்றால் நமக்கு இது ஒன்றுதான். அல்லாஹ் தாலாவின் உறுதியான அடைக்கலத்தின் கோட்டைக்குள் வருவதற்கு துஆ மற்றும் இறைவனை ஞாபகம் செய்வதை நிலைநாட்டுவதுடன் அதிகமாக்கவும் வேண்டும். பாகிஸ்தானிலும் நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒவ்வொரு அஹ்மதியின் பணியும் துஆவின் பக்கம் சிறப்பான கவனம் செலுத்துவதாக இருக்க வேண்டும். நேரடியாக எந்த ஆபத்தும் இல்லை என்று கருதுபவர்களும், எவர்கள் துஆவில் அசட்டை காட்டிவிட்டார்களோ, துஆவில் முழுமையான கவனம் இல்லையோ, அவர்களும் நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள் மீதும் கூட சோதனையின் காலம் வரலாம். தமது ஈமானை காப்பாற்றுவதற்காக அவர்களும் அல்லாஹ்வின் அடைக்கலத்தில் தான் வரவேண்டியுள்ளது. இந்த நிலை வருவதற்கு முன் அவர்கள் துஆவில் கவனம் செலுத்த வேண்டும். நான் கூறியது போன்று துஆவை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உலகில் சில வசதிகள் பெற்றோரும் கூட கஷ்டங்களால் பீடிக்கப்பட்டுள்ள தமது அஹ்மதி சகோதரர்களுக்காக மன உருக்கத்துடன் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா அவர்களின் மார்க்க பிரச்சனைகளையும் சொந்த பிரச்சனைகளையும் அகற்றுவானாக. மற்றவருக்காக துஆ செய்வதனால் துஆ செய்பவரின் சொந்த பிரச்சனைகளும் அகலுகின்றன.
நான் ஏற்கனவே கூறியது போன்று வெளியில் உள்ள நாடுகளில், ஐரோப்பாவில் முன்னேற்றமடைந்த நாடுகளில் வசிப்பவர்களும் சரி, அவர்களும் தம்மை பாதுகாப்பாக இருப்பதாக கருதிவிட வேண்டாம். இஸ்லாத்துக்கு எதிராக மேற்கத்திய முன்னேற்றமடைந்த நாடுகளில் எதிர்ப்பின் ஓர் அலை எழுந்தது எனில் அஹ்மதிகளும் தாக்கத்திற்கு உள்ளாவார்கள். நாங்கள் பிற முஸ்லிம்கள் செய்வது போன்றே காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்ல. நாங்களோ அமைதி நிறைந்த அன்பு நேசம் காட்டும் இஸ்லாத்தை அமல் செய்பவர்கள் என்று நாம் கண்டிப்பாக கூறி வருவோம் தான். அவ்வாறு இருக்கும் நிலையிலும் ஒவ்வொருவருக்கும் நாம் எத்தகையவர் என்று தெரியாது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தின் நோக்கம் என்ன என்றும் தெரியாது. அல்லது நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய பிரச்சாரம் என்ன என்று ஒவ்வொருவர் வரை நமது செய்தியை எட்ட வைத்துவிடவும் இல்லை. நடவடிக்கைகளில் இறங்குபவர்கள் குருட்டுத்தனமாக செய்வார்கள். அத்தகைய சம்பவங்கள் நடந்து கொண்டும் தான் இருக்கின்றன. அவை ஆரம்பித்து விட்டன. இஸ்லாத்தின் எதிரிகளான தேசியவாதிகளான மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் நடவடிக்கையில் இறங்குகின்றனர். மற்றவருக்கு எதிராகவும் நடவடிக்கையில் இறங்குகின்றனர், நஷ்டம் விளைவிப்பதற்காக. இன்னும் சொல்வதாயின் ஒரு அஹ்மதி எழுதுகிறார், எனது எஜமானர் எனது திறமை குறித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார், மிகவும் புகழ்ந்தார். எனது நல்லொழுக்கத்தினாலும் மிகவும் கவரப்பட்டவராக இருந்தார். ஆனால் சில காலமாக அவரது நடவடிக்கைகள் மாறிவிட்டது. இன்னும் சொல்வதாயின் முஸ்லிம்களுக்கு எதிராக போனதனால் அவர் எனக்கும் எதிரியாகிவிட்டார். என்னையும் வேலையிலிருந்து வெளியேற்ற விரும்புகிறார். இதற்கு குறித்த நேரத்தில் சிகிச்சை செய்யாவிட்டால் இதே சம்பவங்கள் சிறிது சிறிதாக அதிகமாகியும் விடும். ஆகவே இதற்கு சிகிச்சை துஆவை தவிர வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ் தஆலாவிடம் தமது தொடர்பை உறுதிப்படுத்தாமல் எவரும் இந்த சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள இயலாது. அல்லாஹ் தஆலாவுடைய பிரகடனம் இவ்வாறு, என் பக்கம் மாசற்ற நிலையில் வாருங்கள், நான் உங்கள் அழைப்பை கேட்பேன் என்று இருக்கின்ற நிலையில் இந்த வழிமுறையில் நாம் நமது எல்லா திறமைகளையும் இதற்காக பயன்படுத்த வேண்டும். எல்லா திட்டங்களும் சென்றுவிட்ட நிலையில் இறைவனிடம் திரும்புவதே ஒரு வழியாகும். இதனை நாமும் உருவாக்க வேண்டும். இது தவிர வழியில்லை. நாம் இந்த பிரச்சனைகள் மற்றும் சோதனைகளில் இருந்து வெளியேற இயலாது. பிறகு முஸ்லிம்களின் நிலை மற்றும் அஹ்மதிகளின் நிலை தான் என்றில்லை, மாறாக முழு உலகின் நிலையும் இவ்வாறாகிவிட்டது. உலகம் இறைவனின் கோபம் மற்றும் தனது அழிவினை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பெரும் சக்திகள் இப்போது முஸ்லிம்களை தமக்குள் சண்டையிட வைக்கின்றனர். நான் பல வருடங்களாக கூறி வருவது போன்று முஸ்லிம்கள் இவர்களின் கைகளில் முட்டாளாகி தமது சக்திகளை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். தமது நாடுகளின் முன்னேற்றங்களை பல பத்தாண்டுகளுக்கு பின்தள்ளிவிட்டனர். இப்போது அமெரிக்காவின் திட்டங்கள் தென்படுகின்றன. அது மிகவும் ஆபத்தானதாக தென்படுகிறது. சிரியாவில் போருக்கான சூழல் உருவாக்கப்படுகிறது, மேலும் உருவாக்கப்படும். ஈரானின் உதவி சிரியாவுக்கு நேரடியாக போய் சேரும். ஈரான் நேரடியாகவே தனது இராணுவத்தை அனுப்பவும் செய்யலாம். பிறகு அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகியவை தமது எதிர்ப்பை ஈரானின் மீது வெளிப்படுத்துவர்.
பிறகு நேரடியாகவே ஈரானுடன் சண்டை ஆரம்பமாகிவிடும். துரதிர்ஷ்டவசமாக சவுதி அரேபிய அரசும் இவர்களுக்கு ஆதரவு தரும். வெளிப்படையாக இது தென்படுகிறது. மிகவும் ஞானத்துடன் இஸ்லாமிய நாடுகளை பலவீனப்படுத்துவதற்கு தமது காழ்ப்புணர்ச்சியினால் முயற்சிகளை நடைமுறைப்படுத்துகின்றனர். ஆனால் இந்த சண்டை ஓர் எல்லைக்குள் நின்றுவிடாது. ரஷ்யாவும் கூட எதிர்த்தரப்புக்கு ஆதரவாக யுத்தத்தில் இறங்கும். இதனை அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டும் இருக்கிறது. இது ஒரு உலகப் போரின் வடிவத்தை பெறலாம். இதனை ஆய்வாளர்கள் கூறத் தொடங்கிவிட்டனர். இந்த போரின் விளைவால் எந்த முஸ்லிம் நாடும் இப்போது முன்னேற்றம் அடைந்தாலும் கூட யுத்தத்தின் விளைவால் சில நாடுகள் இப்போதே பல பத்தாண்டுகள் பின்னுக்கு போய்விட்டன. மற்ற நாடுகளும் பல பத்தாண்டுகளுக்கு பின்னால் போய்விடும். முஸ்லிம்களுக்கே நஷ்டம் ஏற்படும். அதேபோன்று இப்போது கத்தரின் நிலைமையும் கூட உள்ளது. முஸ்லிம்களை சண்டையிட வைப்பதற்கு இது இன்னொரு முயற்சியாகும். தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதை விட அதிகமாக இந்த பிரிவினையின் காரணத்தினால் ஒரு பொறாமை உருவாகியுள்ளது. செல்வத்தை பெறுவதற்காகவும் தமக்கு கீழ் கொண்டு வருவதற்காகவும் ஒரு முயற்சி நடக்கிறது. அமெரிக்கா ஏற்கனவே கத்தரின் மீது கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு சவுதி அரேபியாவுக்கு கூறிவிட்டது. இதுவே ஊடகங்களில் அதிகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபரின் சுற்றுப்பயணத்திற்கு பிறகு அமெரிக்கா உடைய அனுமதி கிடைத்த பிறகு கத்தருக்கு எதிராக சில நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் நடந்த பிறகு அமெரிக்க அரசு இப்போது கூறுகிறது, சவுதி அரேபியா தனது சமாதான உடன்பாட்டிற்காக கடும் நிபந்தனையை விதிக்கிறது. அது சற்று மென்மை காட்ட வேண்டும். இப்போது கத்தரின் மீது கை வைக்க ஆரம்பித்து விட்டது. நாம் தம்மை முற்றிலும் நடுநிலை வகிப்பதாக காட்டுவதற்காக இவ்வாறு கூறுகிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு சதி செய்யப்படுகிறது என்று முஸ்லிம் நாடுகளுக்கு புரியவில்லை. இன்னும் சொல்வதாயின் இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்யப்படுகிறது. நாம் இதிலிருந்து தப்ப வேண்டும். இது வெறும் மத்திய கிழக்கு அரபு நாடுகளின் விவகாரம் மட்டுமல்ல. அமெரிக்கா மற்றும் கொரியாவுக்கிடையிலும் பகைமை நாளுக்கு நாள் வலுக்கிறது. உலகின் சூழலின் மீது பார்வையை செலுத்துபவர்கள், கருத்து கூறுபவர்கள் இதனை மிகவும் தெளிவாகவே வெளிப்படுத்துகின்றனர். அமெரிக்காவின் சாதாரண ஆயுதங்களின் பயன்பாடு கூட, அல்லது கடுமையான நடவடிக்கைகள், அல்லது கொரியாவின் ஆயுத பிரயோகங்கள் சேதத்தை விளைவிப்பதற்காக அல்லாமல் பயமுறுத்துவதற்காகவே செய்யப்பட்டாலும் அதன் மூலம் மிக மோசமான யுத்தம் அந்த பகுதியில் வெளிப்படும். ஆகவே உலகிற்கு இது மிகவும் பயப்பட வேண்டிய நிலையாகும். சைனாவுக்கு கொரியா ஆதரவு தருகிறது. அதுவும் இந்த பயங்கரமான யுத்த சூழலை உணர்ந்தவாறு கொரியாவுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறது. அமெரிக்காவை புரிய வைக்க முயற்சி செய்கிறது. பிறகு மனிதன் தனது தொடர்புகளுக்காக புதிய கண்டுபிடிப்புகள், தமது ரெக்கார்டுகளை பாதுகாப்பாக வைப்பதற்காக, தமது சமூக மற்றும் பிற அமைப்புகளை நடத்தி செல்வதற்காக பல வசதிகளை உருவாக்கியுள்ளான். கம்ப்யூட்டர் நிறைய பணிகளை பராமரித்து வருகிறது. ஆனால் இந்த கண்டுபிடிப்புகளே உலகின் அழிவுக்கும் காரணமாக அமையலாம். இக்காலத்தில் மீண்டும் ஏதாவது ஒரு குறிப்பான நாட்டில், சிலவேளை முழு உலகிலும் சைபர் அட்டாக் நடைபெறுகிறது. இதனால் முழு அமைப்பும் சின்ன பின்னமாகிவிடுகிறது.
இங்கும் கூட NHS உடைய அமைப்பு சிதைந்து விட்டது, ஏர்ஃபோர்ஸ் உடைய அமைப்பு சிதைந்து விட்டது. யுத்த சூழலை உருவாக்குவதில் இந்த சைபர் அட்டாக்கும் பெரும் பங்கு வகிக்க முடியும், பயங்கர அழிவை கொண்டு வர முடியும். இந்த வகையில் நேட்டோவின் ஒரு பிரதிநிதி தெளிவுபடுத்தியுள்ளார், இந்த உலகின் மிக முக்கிய விவகாரங்களில் இந்த சைபர் தாக்குதல் நடந்தால் அது நாசம் விளைவிக்கும் யுத்தமாக ஆகலாம். ஏனெனில் மேற்கொண்டு இந்த தாக்குதலை நாங்கள் சகிக்க முடியாது. இவ்வாறு அது வார்னிங் கொடுத்துவிட்டது. ஆகவே உலகம் தனது அழிவுக்கு தானே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறது. உலகவாதிகள் தங்களது முன்னேற்றம், தமது பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இருப்பதாக கருதுகின்றனர். இது அவர்களின் அழிவுக்கு காரணமாக இருக்கும் நிலையில் உலகியலாளர்களான இந்த அரசுகளின் தலைவர்கள் தமது சுயநலனுக்காக முற்றிலும் அலட்சியமாகிவிட்டார்கள். குறிப்பாக உலகின் மிகப்பெரிய வெளிப்படையான சக்தியின் தலைவர் தமது பாதுகாப்பு அறையில் அமர்ந்து கொண்டு உலகம் நான் கூறியபடிதான் என்று ஆகாய கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறார். பிறகு இவரது இந்த செயல் நிலைமையை இன்னும் சீர்கெட வைத்துக் கொண்டிருக்கிறது. இதில் ஒரு விஷயம் வெளிப்படையானது, இவர்கள் தமது கர்வத்தால் நமது ஒவ்வொரு எதிரி முஸ்லிம்களின் மீது கொண்ட வெறுப்பின் காரணத்தினால் முஸ்லிம்களை அழிக்க உறுதி கொண்டிருக்கின்றார்கள். தமது எதிரிகள் யாராக இருந்தாலும் அழிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். உலகில் பல்வேறு காரணத்தினால் உருவாகி கொண்டிருக்கும் சூழலின் பயங்கர விளைவிலிருந்து தாமும் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. முஸ்லிம்களின் பேரிழப்பு என்னவென்றால், எந்த இடத்தில் இஸ்லாத்தின் தலைமையகம் உள்ளதோ அங்குள்ள அரசரும் கூட நம்பிக்கைக்குரியவராக இல்லை. தமது பயன் மற்றும் தமது பகுதியில் தமது பெரிய மனித தரத்தை ஏற்க வைப்பதற்காக முஸ்லிம் அல்லாதவர்களின் மடியில் விழுந்து இஸ்லாத்தை பலகீனப்படுத்துகிறார். நான் ஏற்கனவே கூறியது போன்று சவுதி அரபின் அரசில் நிலை இதுதான். முஸ்லிம் அரசின் தலைவர்களும் பொதுவாக தமது மக்களின் மீது அநீதி இழைத்து தமது மக்களின் பெரும்பாலாரை தமக்கு எதிராக ஆக்கி கொண்டு விட்டனர். பிறகு அரசுகளை பலப்படுத்துவதற்காக மேலும் அநீதி இழைத்துக் கொண்டே இருக்கின்றனர். இதே நிலைதான் சிரியாவிலும், இதே நிலைதான் ஈராக்கிலும் அல்லது மற்ற நாடுகளிலும் ஓரளவுக்கு உள்ளது. இவற்றால் இந்த பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் என்று இவர்கள் கருதுகின்றார்கள். ஹசரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதுதான் இதற்கு தீர்வு என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மஹ்தியே மவ்ஊத் அவர்களை ஏற்பதில் தான் தீர்வு உள்ளது. நாம் அஹ்மதிகள் பலகீனமானவர்கள், நம்மிடம் எந்த சக்தியும் இல்லை, நம்மிடம் செல்வம் இல்லை, நம்மிடம் அரசுகளும் இல்லை. எனினும் நாம் நற்பேறு பெற்றவர்கள். நாம் ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம். அவருடன் தான் இப்போது உலகின் அமைதியும் சமாதானமும் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறிய வழிமுறைக்கு ஏற்பவே அது நிலை பெறும். உலகம் யுத்தம் மற்றும் அழிவிலிருந்து தப்ப முடியும் எனில் ஒரே ஒரு வழி மூலம்தான். அந்த வழி என்னவென்றால், ஒவ்வொரு அஹ்மதியும் வேதனையுடன் இந்த அழிவிலிருந்து மனித குலத்தை பாதுகாக்க துஆ செய்ய வேண்டும். ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், துஆ எத்தகைய துன்பங்களில் இருந்து காப்பாற்றுவதற்காக பயன்பட முடியும் என்றால் அது இறங்கிவிட்டதாகவும் இருக்கலாம், மேலும் இதுவரை இறங்காத துன்பங்களில் இருந்தும்
துஆ காப்பாற்ற முடியும். எனவே கூறினார்கள், ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, துஆவை உங்கள் மீது கடமையாக்கி கொள்ளுங்கள். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப நாம் துஆவின் மீது அழுத்தம் தர வேண்டும். இன்று ஒவ்வொரு அஹ்மதியின் மீது கடமையாவது உலகில் வசிக்கும் மனிதரின் மீது ஒரு வேதனையை உணர்ந்தவாறு, வரக்கூடிய இந்த கஷ்டங்களை உணர்ந்தவாறு, எது இதுவரை வரவில்லையோ, எதனை பற்றி உணர்வு கூட அவர்களுக்கு இல்லையோ, இந்த அரசுகளின் ஒரு பிரிவினர் எத்தகைய செயல்களை செய்கிறார்களோ அது என்னவெனில், அங்கு வசிக்கும் லட்சம் கோடி மக்களுக்கு என்ன நடக்கிறது என்று கூட தெரியவில்லை. அவர்களோ எந்த கேடும் இழைக்காதவர்கள், அப்பாவிகள். அத்தகைய மக்களுக்காக துஆ செய்வது நம் மீது கடமையாகும். இந்த உலகவாதிகள் நாம் இந்த உலகியல் பொருட்களை சார்ந்து இந்த தாக்கங்களில் இருந்து பாதுகாப்பாக இருந்து விடலாம் என்று கருதுகின்றனர். ஆனால் இந்த ஆபத்துகள், அழிவுகள் விரைவாக அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை உணரவில்லை. இன்று மசீஹே மவுதின் அடிமைகளுக்கு ஒரு கடமை உண்டு. அவர்கள் தமக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களை மார்க்கத்தில் நிலைநிற்க வைக்க வேண்டும். அல்லாஹுடன் உள்ள தொடர்பு மற்றும் கவனத்தில் அதிகமாக்கிக் கொண்டு செல்வானாக. இவர்களின் பிரச்சனைகளை அகற்றுவானாக. அதே வேளையில் முஸ்லிம் உம்மத்துக்காகவும் துஆ செய்ய வேண்டும். இவர்கள் தமது அந்தஸ்தை உணர்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு அறிவை வழங்குவானாக, பொறுப்பை உணர்வார்களாக. அந்நியராகிய இஸ்லாமிய எதிரிகளின் மடியில் போய் விட வேண்டாம். அல்லாஹ் அவர்களின் அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்காக தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அனுப்பினான். அவரை ஏற்போர்களாக வேண்டும். இவ்வாறு ஒரு வேதனையுடன் மனித குலத்தினை அழிவிலிருந்து விடுவிப்பதற்காக துஆ செய்யுங்கள். யுத்தங்கள் விலகுவதற்கு துஆ செய்யுங்கள். துஆ மற்றும் தர்மங்களால் துன்பங்கள் விலக முடியும். சீர்திருத்தத்தின் பக்கம் உலகம் திரும்பும் போது யுத்தங்கள் விலகவும் முடியும். உலகின் ஒரு பகுதி அழிந்து இன்னொரு பகுதிக்கு அறிவு வந்து அல்லாஹின் பக்கம் குனிவதிலும் வரக்கூடியவரை நம்புவதிலும் நமக்கு மகிழ்ச்சி இல்லை. மாறாக நாம் மகிழ்ச்சி அடைவதும் முயற்சி செய்வதும் எதற்காக என்றால், நாம் எதற்காக துஆ செய்கிறோம் என்றால், அல்லாஹ் தஆலா எவரையும் அவரது தீய செயலின் காரணத்தினால் அழித்து விடக்கூடாது. உலகிற்கு அல்லாஹ் அறிவை தருவானாக. தீய முடிவிலிருந்து தப்புவார்களாக. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அடிமைகளின் பணியாவது இந்த தூது செய்தியை சகஜமாக பரப்ப வேண்டும். நிம்மதி கோட்டை என்பது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் தம்மை இணைப்பதில் தான் உள்ளது என்று. அடுத்த வேளையில் அதே வேளையில் அதற்காக துஆவும் செய்ய வேண்டும். நிச்சய உறுதியுடன் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நமது துஆவினால் இவர்களுக்கு அறிவும் ஏற்படுத்தட்டும். அல்லாஹ் தஆலா இவர்களை அழிவின் பள்ளத்தில் இருந்து விழுவதிலிருந்து பாதுகாக்கவும் செய்வானாக. அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தருவானாக. அல்லாஹ் தஆலா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த இந்த பிரச்சாரத்தை முழுமைப்படுத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு தருவானாக. உலகை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொடியின் கீழ் கொண்டு வருவோமாக. அதற்காக நமது எல்லா திறமைகளையும் முயற்சிகளையும் பயன்படுத்துவோமாக, செயல்படுத்துவோமாக. துஆவையும் உச்ச நிலைமைக்கு கொண்டு செல்வோமாக. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றி துஆவின் மூலமே நடக்க உள்ளது. அவர்களுக்கு துஆவின் ஆயுதம் தரப்பட்டுள்ளது. ஆகவே நான் ஏற்கனவே கூறியது போன்று
ரமலானுக்கு பிறகும் கூட நாம் அல்லாஹுடன் உறுதியான தொடர்பு கொண்டவாறு துஆ மற்றும் இபாதத்தில் மேன்மேலும் அடியெடுத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கு தௌஃபீக் தருவானாக. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், துஆ பெரிய செல்வமாகும். திருக்குர்ஆன் முழுக்க முழுக்க அதனை தூண்டுகிறது. துஆவின் மூலம் ஈடேற்றம் பெற்றவர்களின் நிலைமைகளை அது கூறவும் செய்கிறது. அம்பியா அலைஹிமுஸ்ஸலாமுடைய வாழ்வின் வேர் மற்றும் அவர்களின் வெற்றியின் தாக்கம் இந்த துஆவே ஆகும். ஆகவே நான் அறிவுரை செய்கிறேன், நீங்கள் உங்கள் ஈமானிய மற்றும் செயல்களை அதிகப்படுத்துவதற்காக துஆவில் ஈடுபடுங்கள். துஆவின் மூலமே அத்தகைய மாற்றம் ஏற்படும். அதன் மூலமே அல்லாஹ்வின் அருளால் நன்முடிவு ஏற்படும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நன்முடிவை வழங்குவானாக. ஒருபோதும் நாம் ஷைத்தானின் பிடியில் மாட்டாமல் இருப்போமாக. அல்லாஹ் தஆலா மற்றும் அவனது ரசூலின் கட்டளைக்கு ஏற்ப வாழ்வை கழிப்பவர் ஆவோமாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.